எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு போய் சொல்றீங்களா? கான்ஸ்டபிள் சார், சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார், அவன் ஆஃபீஸ்லேயே இருந்திருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நான் சொன்னதை நம்பி வீட்டில் அவன் ரூமில் போய் ஒளிஞ்சிருக்கான். அசிங்கப்பட போகிறான். என் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் சாமி ரூம்லயே இருக்க போறேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதன்னு இது வேற. என்ன நீ சொல்றீங்க? இப்ப போய் எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? தெருவுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. அவன் ரொம்ப நல்லவன். நான் ஊரா போய் சாமி கும்பிட்டதெல்லாம் அந்த சாமியோட கண்ணில் படலையா? என் கேள்விக்கு நான் கும்பிடுற சாமி பதில் சொல்லியே ஆகணும். அதுக்காக நீங்க ஏன் அண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? வேண்டாம் அண்ணி, உங்க உடம்பு தாங்காது. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய் மகா, திருவை பாதுகாப்பா அனுப்பிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? நீதானே அவனை அனுப்பி வச்ச. உன்னை வச்சு அந்த திருவை தூக்குறண்டி. திரு வேற போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் கூட பேசக்கூட முடியாது. திரு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் திரு. அக்கா, சொல்லு மகா. அவர் போகும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனாருக்கா. உங்ககிட்ட கொடுத்து அந்த நம்பர்ல பேச சொன்னாருக்கா. அப்படியா? ஆமாக்கா, எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இந்தாங்க, இந்த நம்பர்ல தான் உங்களை பேச சொன்னாரு. பகல்ல பார்த்து பேசணும், அந்தியா இருந்தா அதுவும் பேச வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க தனியா இருக்கிற நேரமா பார்த்து இதை கொடுத்தேன். அக்கா, அவர் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. கண்டிப்பா, நீ பண்ணதுதான் சரி. அக்கா, நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க, நான் யாராவது வந்தா சொல்றேன். சரி மகா.
திரு. அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, எல்லாம் நார்மலா தானே இருக்கு. இங்க எல்லாம் நார்மல் தான் திரு. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? இவன் கிட்ட அத்தையை பத்தி சொன்னா இன்னும் வருத்தப்படுவான். அதனால நாம சொல்ல வேண்டாம். என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்காங்களா? திவ்யா, லைன்ல இருக்கியா? இருக்கேன் திரு. இங்க அத்தை நல்லா இருக்காங்க. அம்மா நினைச்சதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். திரு, இங்க என்ன நடந்தாலும் நீ யார் கண்டிப்படாம இரு. இப்போதைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். உன் கேஸ் விஷயமா நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவரும் நாம எடுத்த முடிவுதான் சரின்னு சொன்னாரு. சோ என்ன ஆனாலும் நீ வெளியவே வந்துடாத. பட் உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி தனியா இருக்கிறது? ப்ளீஸ் திரு, அத பத்திலாம் நீ யோசிக்காத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. மகா, இங்க வா. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னக்கா இப்படியெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க அக்கா. நீ போய் திருவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? அவன் வெளியே வந்து சாப்பிட்டானா ரொம்ப கஷ்டமா. அப்புறம் யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நான் நினைச்சேன்க்கா, நீங்க சொல்லிட்டீங்க. நான் கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கறேன். நானே கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா நான் இப்ப பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க அக்கா. தேங்க்ஸ் மகா. நல்லூரம்மா, எப்படி அவருக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன கைவிடல. உடனே ஒரு வழி காமிச்சு கொடுத்துட்ட.